நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பிரச்சனை நமக்கு மட்டும் இருந்தால் நம்ம மட்டும் மலர் மருந்து எடுக்கணும். பிரச்சனை வீட்டுக்கேன்னா வீட்டில் உள்ள எல்லாரும் எடுக்கணும். பிரச்சனை நாட்டுக்கேனா நாட்டில் உள்ள எல்லாரும் எடுக்கணும். பிரச்சனை உலகத்துக்கேனா உலகத்தில் உள்ள எல்லாரும் எடுக்கணும். ஆமாங்க, நம்ம இப்போது ஒரு மிகப்பெரிய வார் பார்த்துட்ருக்கோம். அப்போது மன அமைதியே யாருக்கும் இல்லை. எல்லாருக்கும் ஒரு பய உணர்வு ஆட்டோமேட்டிக்காக மனசுக்குள்ளே வந்துருச்சு. எந்த மூலையில் இருக்கிறவங்கள்னாலும் ஐயோ இந்த போர்னால் என்ன ஆக போகுதோ, இந்த ஃப்யூச்சரில் இன்னும் பற்றாக்குறை வந்துடுமோ, விலைவாசி ஏறிடுமோ அப்படின்ட்டு ஒரு பயம் இருக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்தா அவங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் வார் நடக்கிற ஊரில் இருந்தால் அவங்கள பற்றிய பயம் இருக்கும். ஸோ இதை மலர் மருந்து மூலியமாக நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எடுக்கும் போது இதை சரி செய்யலாம். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய முதல் மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பஞ்சம் பட்டினி, எந்த ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி, ஒரு அதீத பயத்தை போக்குற மலர் மருந்து ராக் ரோஸ். ஸோ அதை முதலாக நம்ம எடுக்கணும். அடுத்து எல்லாருக்குமே ஃப்யூச்சர் பற்றி ஒரு பயம் வருது. ஐயோ இது என்ன ஆக போகுதோ, இன்னும் பெருசாகுமோ, இது எப்போ முடியும் அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிப்போம். இதுக்கான மலர் மருந்து கிளாமாட்டஸ். இதை எதிர்மறையாக யோசிச்சுட்டே இருந்தோன்னா எதிர்மறையாக நடக்கும். ஆனால் அதை மாற்றி பாசிட்டிவாக இல்லை சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ எதிர்மறை எண்ணங்களை மாற்றுறதுக்கு நம்ம எடுக்க வேண்டியது ஜென்ஷன்ற மலர் மருந்து. அடுத்து இவ்வளோ பெரிய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு கண்டிப்பாக முழுசாக நம்ம எல்லாருக்கும் கடவுள் அனுகிரகம் வேணும். ஸோ அதுக்கு நம்ம எடுக்க வேண்டிய மலர் மருந்து ஸ்வீட் செஸ்னட் ப்ளஸ் கார்ஸ். கார்ஸ் ஹோப்பே இல்லாத விஷயத்தை கூட ஹோப்ஃபுல்லாக்கும். ஸோ ஸ்வீட் செஸ்னட் கார்ஸ் எப்போ எடுத்துகிட்டு நீங்கள் ப்ரே பண்ணாலும் நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். ஸோ அந்த 2 மலர் மருந்தும் எடுக்கணும். அது கூட மனிதர்கள் மனசில் இருக்க வெறுப்பு கோவம் எல்லாம் போய் அன்புமயமாக எல்லாரும் மாற நம்ம எடுக்க வேண்டியது வில்லோ. இது எடுக்கும்போது உலகமே சொர்க்கமாக மாறுங்க. அதனால் இந்த ராக் ரோஸ், கிளாமாட்டஸ், ஜென்ஷன், ஸ்வீட் செஸ்னட், கார்ஸ், வில்லோ இந்த மருந்து எல்லாமே நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து எடுக்க ஆரம்பித்தோன்னா சீக்கிரமாக இந்த உலகத்தில் அமைதி நிலவும், எந்த ஒரு பஞ்சம் பட்டினியும் இருக்காது. இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வளமான வாழ்க்கையை வாழுங்க. வாழ்க வளமுடன்.